வெற்றி என்பது ஒரு பதக்கம் மட்டுமல்ல, அது பல ஆயிரம் கனவுகளின் பதில். அது நம் மாநிலத்திற்கே பெருமை, நம் நாட்டின் மரியாதை. அந்த பெருமையை உருவாக்கிய நம் தமிழ்நாட்டின் வீர வீராங்கனைகளுக்காக மரியாதை செலுத்தும் மேடையாக இன்று திகழ்கிறது அபிகோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2025. வெற்றியை கொண்டாடுவோம், வீரத்தை கௌரவிப்போம், தமிழ்நாட்டின் பெருமை உலகுக்கு தெரிவிப்போம். அபிகோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 மற்றும் டெக் வாரியர்ஸ் கோட் எவர் 7.0 டைட்டில் ஸ்பான்சர் ஆல்பா இன்ஜினியரிங் காலேஜ், கோ ஸ்பான்சர் ஜேபி டிஜிட்டல், அசோசியேட் ஸ்பான்சர் கேட் மார்ட் மதுரை, சப்போர்ட்டிங் ஸ்பான்சர் ஐடியல் 3D, டிஃபெண்டர் கராத்தே, நேச்சோ ஆர்ட்ஸ், ரவதி இண்டஸ்ட்ரி, வேதா ஏர்டெக் இன்ஜினியரிங், SGI அண்ட் மார்க்கெட்டிங் பார்ட்னர் கிவிக். அபிகோ ஸ்போர்ட்ஸ் இந்த நேம் உருவாகி 65 வருஷம் ஆயிடுச்சு. அபிகோ ஸ்போர்ட்ஸ் இந்த சேனல் உருவாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவோட பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய சாதனையாளர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறது நம்ம அபிகோ ஸ்போர்ட்ஸ். அந்த அபிகோ ஸ்போர்ட்ஸோட சேனலை பத்தி ஒரு சூப்பரான ஏவியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். விளையாட்டு உலகில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் அபிகோ ஸ்போர்ட்ஸ். இந்த பெயர் பிறந்து 65 ஆண்டுகள் கடந்தாலும் விளையாட்டின் மூலம் தேசத்திற்கு பெருமை சேர்த்த திறமையாளர்களையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தும் பணியில் அபிகோ ஸ்போர்ட்ஸ் சேனல் தொடர்ந்து பயணித்து வருகிறது. இந்த உயரிய நோக்கத்தின் அடுத்த கட்டமாக யூடியூப் தளத்தில் தொடங்கப்பட்ட அபிகோ ஸ்போர்ட்ஸ் சேனல் இன்று 2 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இதை கொண்டாடும் விதமாக பல்வேறு விளையாட்டு துறைகளில் வெற்றி பெற்று சிறந்து விளங்கும் அசாதாரண வீரர்களையும் சாதனையாளர்களையும் கௌரவிக்கும் ஒரு ஊக்கமூட்டும் பெருவிழா. விளையாட்டிற்கு அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்பு, உழைப்பு, வெற்றி, மேன்மை மற்றும் சமுதாயத்தில் உருவாக்கிய நேர்மறை மாற்றம் இவற்றை பாராட்டும் சிறப்பு நிகழ்ச்சிதான் இது அபிகோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025. வரலாற்றிலேயே முதல் முறையா விளையாட்டு வீரர்களை, அதாவது ரியல் ஹீரோவை கொண்டாட போறோம். அவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி விருதுகளை கொடுத்து மகிழ்விக்க போறோம். இன்னைக்கு அவார்டு வாங்குறவங்களும் சரி, கொடுக்குறவங்களும் சரி, அபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஓகே விக்கி, இன்னைக்கு அவார்டு வாங்க போறவங்க சாதாரணமா எடை போட்டவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வெயிட்டா இருப்பாங்களா? வெயிட்டா அவங்க பண்ண சாதனை எல்லாம் நினைச்சா எனக்கு கண்ணு டைட் ஆகுது. அந்த அளவுக்கு இமோஷனலா இருக்கும், பிரமிப்பா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் கொண்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணி அவார்ட் கொடுக்க போறோம். சோ அவங்களதான் இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போறோம். எஸ், ஓகே மக்களே, என்ன ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்படியா சொல்றது? தம்பி ஆரம்பிக்கலாமா? அதேடா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சூப்பரான செலிபிரிட்டி 2 பேர் வந்திருக்காங்க. விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு நகைச்சுவையாளர்கள் 2 பேரும், நல்ல ஒரு சிந்தனையாளர்கள். அவங்க இன்னைக்கு நம்ம அவார்ட் கொடுக்கறதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லெட்ஸ் வெல்கம் முல்லை அண்ட் கோதண்டம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம்னா வணக்கம் சொல்லணும், அப்படியே பார்க்கக்கூடாது ப்ளீஸ். எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சாதனை பண்ணுறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. அப்படி சாதனை பண்ணுறவங்கள இந்த உலகுக்கு எடுத்து சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பெரும் தலையாய பணியாக இருக்குது. ஏன்னா பாராட்டுறதுக்கு தான் இப்போ ஆளே இல்லை. நிஜமாக சொல்லப்போனால் யார் எந்த நல்ல செயல் செய்தாலும் சரி, இல்லை பாராட்டுகளோ இல்லை விருதுகளை வாங்கி வந்தாலும் அவங்கள பாராட்டுறதுக்கு மனம் வந்து பாராட்ட ஆளே கிடையாது. அதுக்கு இந்த நிறுவனம் எடுத்து பண்ணதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாதனையாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதனை பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறதுக்கும், நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒவ்வொருத்தரும் பல விதத்தில் நீங்கள் வளரணும்னு சொல்லிட்டு மனமாற வாழ்த்துறேன். மொழி பாகுபாடு இல்லாமல் நம் தேசத்திற்காக பல விருதுகளை வாங்கிய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஏன்னா இந்த சாதனை அவங்க பண்ணுறாங்கன்னா பெற்றோர் உற்றுதுணையாக இருக்கணும். இன்னொன்று, எல்லாருமே சாதனையாளர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இறைவன் எல்லோருக்கும் தனித்துவம் கொடுத்துருக்குறான் அப்படின்வாங்க. பட் கண்டுபிடிக்க நம்மளால முடியல, அதுதான் உண்மை. ஆனால் இதுவே பொய்யா? அது என்ன எல்லாருக்கும் தனித்துவம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கைரேகை யாருக்குமே செட் ஆகாது. 100 கோடி பேர் இருக்காங்க, செட் ஆகலை. அப்போ நான் தனித்துவம் தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் நிச்சயமாக கடவுள் கொடுத்திருக்கிறான். கண்டுபிடித்து விட்டால் நீங்கள் சாதனையாளர், கண்டுபிடிக்கும் வரை நீங்கள்
பார்வையாளர் அல்லது போட்டியாளராக தான் இருக்கணும். அதை செய்து முடித்த அன்பு உள்ளவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கம். ஓகேப்பா, இப்படி ஒரு சூப்பரான பர்சன் தான் நம்ம இப்போ அவார்ட் கொடுக்க போறோம். ஓகேவா, அது யாருன்னு நம்ம இப்போ ஏவியப்பா தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் தற்காப்பு கலைக்கு பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் சாதனையாளரை மரியாதை செய்வது எங்களுக்கு மிகுந்த பெருமை. ஜப்பானீஸ் ஜிஜுட்சு இன்டர்நேஷனல் அசோசியேஷன் சார்பாக வழங்கப்படும் இந்த சர்டிபிகேட் பல நாடுகளின் தலை சிறந்த ஜிஜுட்சு மாஸ்டர்களின் அங்கீகாரம் பெற்ற மிக உயரிய விருதாகும். தன் கடின உழைப்பு, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் பல ஆண்டுகால பயிற்சியின் மூலம் உயரிய விருதான 10th டான் ரெட் பெல்ட் பட்டத்தை பெற்றவர். இந்தியாவின் பெருமையை உலக மேடைக்கு உயர்த்தியவர். ஜகர்த்தா இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச நிகழ்வில் இந்த உயரிய அங்கீகாரத்தை பெற்றவர் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். இவரது சாதனை இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் தேசத்திற்கு ஒரு பெருமையாகவும் மிளிர்கிறது. இந்த மாபெரும் சாதனையாளருக்கு ஹபிகோ ஜூடோ லெகன்சி அவார்ட் சவுத் இந்தியா என்ற இந்த விருதை மிகுந்த மரியாதையுடனும் பெருமையுடனும் டாக்டர் கியோசி CS ராஜகோபால் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் கியோசி CS ராஜகோபால் BA அவர்கள். I'm actually a retired PW engineer, retired from government service in November 97. I have been awarded government prestigious award from Japan. Twice I got a commendation award also. I was the cause for starting Kerala Judo Student, Tamil Nadu Judo Student, Karnataka Judo Student and Pondicherry Judo Student. எல்லாம் என்னுடைய நான் பிடபிள்யூ இன்ஜினியர்ஸோடைய வீக்கெண்ட்ஸில் போய் அங்கங்கே கற்றுந்து இன்றைக்கி அவங்களாம் நல்லா தேர் ஃப்ளரிஷிங். நான் வந்து இப்போது 87 நம்ம வண்டி ஓடுது, வாழ்க்கை வண்டி ஓடுது. ஐம் ஸ்டில் ப்ராக்டிஸிங், டேக்கிங் கிளாஸ். ஐம் ஜூடோ ஜூஜுஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நம்ம அபிகோ 8 to 10 months பேக் நம்ம டோஜோவில் வந்து கவர் பண்ணாங்க. ஜூடோ இஸ் ஒலிம்பிக் கேம் சின்ஸ் 1964 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஜூடோ பின் ப்ராக்டிஸ். இந்த ஜூடோ ப்ராக்டிஸ் பண்ணனால யூ கெட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த். This is one way of achieving the spiritual strength. Thank you for giving this opportunity. சூப்பருங்க ஐயா. அப்படியே இந்த உங்களோட இளமையின் ரகசியம் அப்படி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சு. இளமை ரகசியம்லாம் என்னது? ப்ராக்டிஸ் பண்ணோம். எந்த கலையாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜூடோ இருந்தாலும், கராத்தே இருந்தாலும், கொங்ஃபு இருந்தாலும், தேக்கோண்டா இருந்தாலும், சுமோ ரெஸ்லிங்காக இருந்தாலும், எதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ப்ராக்டிஸ் பத்திரம் பண்ணால் நீ வாங்கி கட்டிக்குவேன். ப்ராக்டிஸ் பண்ணால் நீ வின் பண்ணுவேன். எது வேணும் இஸ் இன் யோர் ஹேண்ட். சார், உங்களை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லுது, கேட்கவா சார்? அதாவது வயசானவங்கலாம் இப்போ யூத்தாக நடிக்கிறாங்க, ஆனால் இன்னுமே நீங்கள் யூத்தாக இருக்கீங்க. நீங்கள் ஏன் சார் சினிமாவில் நடிக்கக்கூடாது? நான் சினிமா லைன்லேயே இருந்திருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், 2-3 படத்தில் நடிச்சிருக்கேன். பட் ஜூடோ இதுதான் பெஸ்ட்டு ஆர்ட், பெஸ்ட்டு இது நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ யூ கெட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அச்சீவிங் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. அனதர் பியூட்டி ஆஃப் ஜூடோ இஸ் இந்த அம்மா என்ன ஈஸியாக தூக்கி போட்டுறோம். டெக்னிக் கற்று தெரிஞ்சா நம்ம ஈக்குவலி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவசியமே இல்லை. பியூட்டிஃபுல் ஆர்ட் கற்றுக்கோங்க, முன்னேறுங்க. ஆக்சுவலாக பூஜா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு சார் என்ன ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஒன்மோ நீங்கள் மேடம் வாங்க இங்கே வாங்கம்மா சார். ஸ்டூடெண்ட் கம். ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ வந்து லைவா ஸ்டூடெண்ட் வாங்க. ரொம்ப ஈஸி யூ கேன் டூ. இப்போ ஓவர் ரேட் ஆட் பண்ணுறாரு, பிளாக் பண்ணி அடிக்கும் போது கீழே விடணும்பா. படம்லாம் பார்த்து இல்லையா? ஓகே, அடிக்கிற 2 கையில பிளாக் பண்ணி தள்ளுமா. ரெடி 3 2 1 ஆக்ஷன். என்னடா பொண்ணு அடிச்சா மட்டும் கீழே ஊறீங்க? பூஜா இருங்க கைஸ், முக்கியமா இது மாதிரி தற்காப்பும் போது கையில போனை வச்சுக்காதம்மா. போனை கொடுமா. இதுதான், இதை வச்சுனாலே உங்களுக்கு தற்காப்பே கிடையாது. இப்போ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? போங்க. இந்த பாருங்க, 2 பேர் கை குத்துங்க. ஃபர்ஸ்ட் கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. சூப்பர். பாத்தீங்களா சார்? இவ்வளவுதான் ஜூடோவா? இவ்வளவுதான் ஜூடோவா? கத்துக்கலாம் போல சார். கத்துக்கலாம், இது பேசிக். ஓகே, இன்னும் எவ்வளவு இருக்கு? டைம் இருக்கா உங்களுக்கு? சார் 2 நாள் டைம் இருக்கு சார். ஆனா இன்னைக்கு இல்ல. எவ்வளவு நாசுக்கா சொல்லிருக்காங்க விக்கி. அதாவது இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு டெக்னிக் இருக்குன்னு. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவசியம் இல்ல. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா யூ கேன் டு மேன் ஆஃப் டபுள் த சைஸ் யூ கேன் டேக்கிள். தேங்க்யூ. சார் வந்து படத்தில் நடிச்சு ஹீரோ ஆகணுன்றத நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்காருமா, அதை தான் இங்கே வந்து சொல்லி காமிச்சாரு. ஸோ ஒவ்வொருத்தனும் ஹீரோ ஆகணும்னா இது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணினா ஹீரோ ஆகலாம். ஃபெயிலியர்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் சொல்லுவாங்க. இது உண்மை. நம்ம எல்லாத்துலேயுமே வெற்றி பண்ணால் நம்ம என்ன நினைப்போம்?
நம்ம தான் சாமின்னு நினைப்போம். அதனால் ஃபெயிலியரை சந்திக்கணும், சந்தித்து ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸ்க்கு போகணும். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் சார் அப்படியே ஸ்டேஜில் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனுக்கு தான் நம்ம வந்து அவார்டு கொடுக்க போகிறோம். யார் இந்த பர்சன் நம்ம ஏவியில் பார்த்துக்கலாமா? இன்று நாம் பாராட்டப் போகும் இந்த சாதனை பெண் வயதால் சிறியவர், ஆனால் சாதனைகளால் உலகத்தை வியக்க வைத்தவர். வணக்கம், என் பேர் வைஷ்ணவி சரவணகுமார். இந்தியாவின் ரப்பர் பேண்ட் கேர்ள் என அழைக்கப்படும் அசாதாரண திறமையின் சொந்தக்காரி யோக வைஷ்ணவி அவர்கள் உடலை மட்டுமல்ல மனதையும் கட்டுப்படுத்தும் யோக கலையில் உலக மேடைகளில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியவர். 6 கின்னஸ் உலக சாதனைகள், சர்வதேச தங்க பதக்கங்கள், நூற்றுக்கணக்கான விருதுகள், ஒரே பெயரில் பல வரலாறுகள். வியர்வையை வெற்றியாக மாற்றிய இந்த வீராங்கனை ஒவ்வொரு குழந்தைக்கும் தைரியத்தின் சின்னம், ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெருமையின் முகம். ஒழுக்கம், முயற்சி, தன்னம்பிக்கை, இந்த 3 உருவமே யோகா வைஷ்ணவி அவர்களை பாராட்டி ஹபிகு யோகா சுப்ரீம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்ட் கொடுத்து மகிழ்கிறது ஹபிகு ஸ்போர்ட்ஸ். லெட்ஸ் வெல்கம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் யோகா வைஷ்ணவி. வைஷ்ணவி, சின்ன வயசுல சாதிக்கணும்னு நினைக்கிற கிட்ஸுக்கு உங்க அட்வைஸ் என்ன? சாதிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். பிகாஸ் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருமே வந்து ஃபோன் அண்ட் எதுவுமே வலிக்காமல் பண்ணும். ஏன்னா நானும் நிறையா கிட்ஸை பார்த்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து எப்படி இருந்தாலும் நான் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து இல்லை எனக்கு வலிக்குது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் பண்ணணும்னு நினைக்கிற கிட்ஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். அது ரேர் தான் ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனில். அண்ட் ஓகே வைஷ்ணவி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த யோகா பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அது சொல்லுங்களேன், அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லை. ஓகே, யோகா பண்ணால் நார்மலாக இப்போ பிராணாயாமம் பண்ணாவே ஃபுல் பாடிக்கு இது. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி, அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. ஹத யோகா, அஷ்டாங்க யோகா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு டிசீஸ்க்குமே யோகா இருக்குது. தைராய்டுக்கு இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும், கியூர் பண்ணும். நிறைய பேர் அந்த மாதிரி கியூர் பண்ணி. சுகர் பிபிக்கெலாம் இருக்கா? எல்லாத்துக்குமே. அப்போ எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கிறத கேட்டிருக்க தம்பி. அதாவது அண்ணன் வந்து இதை பாருங்க, என்கிட்ட அண்ணன் வந்து இது கேளுப்பான்னு சொன்னனால தான் நான் கேட்டேன். யோகா வைஷ்ணவி, இப்போ வந்து யோகா அப்படின்னா இப்போ வீட்டில் ஒய்ஃபை திட்டினாலும் சூடு சொரணம் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கிற பேர் யோகான்றாங்க, அப்படியா? கண்டிப்பாக, அதுக்கும் நிறைய கிளாஸஸ். அதுவும் யோகாவா? மெடிடேஷன் தான். அவங்களுக்கு இருக்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ அவர் அங்கே கேட்டாரு, இங்கே இதை கேட்டிருக்காரு. ஓகே, எல்லாத்துக்குமே இருக்கு. மெடிடேஷன் பண்ணா ஒரு வகையான அமைதியாக இருக்கிறது பேர் யோகா தான். சூப்பர், வெரி குட். ஆக்சுவலி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த மூமெண்ட்? அப்போ நான் சின்ன பொண்ணு, தெரியல. அப்போ எனக்கு தெரியல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னா சரி ஒரு ரெக்கார்ட், ஒரு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் என்னோட ஸ்டூடெண்ட்க்கு நான் பண்ணி கொடுக்கும் போது அதோட கஷ்டம், ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே கின்னஸ் கிடைக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் அப்போது பண்ணிவிட்டு சைனா போயிருந்தேன். சைனா போகும்போது எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சு, சைனாவில் கூகுள் இல்லை, இந்த நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்கோ அந்த எந்த டிவைஸுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அவங்களோட வெப்சைட்டில் வந்து என்னோட பேர் போட்டாலுமே வருது. ஸோ அதுதான் கின்னஸோட பெரிய இதே. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு ஓ கின்னஸ்னால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு சொத்துன்ட்டே சொல்லலாம். ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நானும் கேட்டுறேன். இல்லைன்னா அவங்க என்ன கேட்பாங்க, பக்கத்துலேயே நின்று ஒரு வார்த்தை கேட்கலையேன்ட்டு. அவர் சுகருக்கு கேட்டார், அவர் வந்து ஒய்ஃபுக்கிட்ட திட்டு வாங்குறத கேட்டார். நான் என்ன கேட்குறேன், அதுக்காக நான் சாப்பாடு பிரியர்லாம் கிடையாது. யோகா பண்ணுறதுக்கு ஃபுட்டில் ஏதாச்சும் இது சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, இவ்வளோ அளவு தான் சாப்பிடணும், இந்த டைம் தான் சாப்பிட, அது மாதிரி எதனா இருக்கா? இருக்குது. யோகா பண்ணால் சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்விக் ஃபுட்னா லைட் ஃபுட். ஓகே, லைட் ஃபுட் தான் சாப்பிட்ணும். அது ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் முன்னாடி சாப்பிட்ணும். வெரி குட். என்ன இருந்தாலுமே லிக்விடாக இருந்தாலுமே சரி, எல்லாமே வந்து 3 ஹார்ஸ் முன்னாடி 4 ஹார்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் நம்ம எம்டி ஸ்டமக்கில் பண்ணாதான் ரொம்ப நல்லது. நம்ம ஃபுட்டு உள்ளே வச்சு பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ் உள்ள தலைவலிக்கும், வயிறு வலிக்கும், அது மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி கேட்டாலும் கோதண்ட ரொம்ப அழகா கேட்கலாமா? ஆக்சுவலா நம்ம மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டீங்க. இல்ல ஃபுட்டை உள்ள வச்சிட்டு யோகா பண்ண கூடாது. ஆமா, வீட்டுக்குள்ள கூட வச்சிட்டு பண்ண கூடாதா? இதுவும் இருக்கு. வீட்டுக்குள்ள கூட வச்சிட்டு பண்ண கூடாதா? வீட்டுக்குள்ள இல்லங்க, வயித்துக்குள்ள வச்சு பண்ண கூடாது. थैंक यू थैंक यू थैंक यू மேம். மேம், எங்களுக்காக ஒரு சின்ன யோகா பண்ணி காட்ட முடியுமா? கையை மேல தூக்குங்க. அண்ணே வாங்க, எங்க போறீங்க? இப்ப ஏறி உள்ள போய் விளையாடலாமா? இது என்ன ஆசனம்? இது வெறும் ஆசனம். இது புஜங்காசனம்.
புஜங்காசனம். அண்ணே சத்தியமா சொல்லுங்க, இதை தெரிஞ்சுதான் படுத்தீங்கன்னு சொல்லுங்க, இந்த ஆசனம் தெரிஞ்சுதான் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அவர் டெய்லி வீட்ல போடுகிற பொசிஷன்ல படுத்து பண்ணதில்ல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இது என்ன ஆசனமா இது? இது என்ன ஆசனம் இது? பேர் தெரியாத ஆசனம். அண்ணே பேரே தெரியாத ஆசனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸிண்ணா இது. ஆஹா, உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. கால் நல்லா விரிங்க, தாண்டி கிழிஞ்சாலும் பரவாயில்ல விரிங்க. உங்க காலை தொடணும், அந்த பொண்ணு காலெல்லாம் தொடக்கூடாது. ஓகே, மடக்காதீங்க. ஐயோ அண்ணே, அந்த பொண்ணு பின்னாடி பாக்குது, நீங்க முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணே பாருங்க, திரும்பி பாருங்க, அங்க பாருங்க. சூப்பர், நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தரலாம். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. மாயமில்லை மந்திரமில்லை. ஆக்டர் முல்லையன் கோதண்டம் அவர்களை ஹானர் பண்றதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஆஃப் டைரக்டர் SRM யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்து டாக்டர் ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு அற்புதமான அவார்டு கொடுக்க போகிறோம். இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரெக்ரூட்மெண்ட் டைரக்டர் தாஜுதீன் அவர்களையும் ஆக்டர் திண்டுக்கல் சரவணன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஸோ எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆதித்ய தொலைக்காட்சியில் டேடி எனக்கு ஒரு டவுட்னு ஒரு ஷோ ஒன்று வந்துச்சு. அப்போது அது 2015 அது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா ஃபீல்டுக்கு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்ததுனால கடைசியாக நடித்தது அரண்மனை வரைக்கும் நம்ம நடிச்சிருக்கேன். நான் நம்ம காற்றின் மொழி எல்லாமே சேர்ந்து தான் நானும் சேர்ந்துலும் பல படங்கள் பண்ணியிருக்கோம். இப்போது ரீசெண்டாக அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு வந்து கதை சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் வீரர்கள் மட்டும் வீரர்கள் கிடையாது, இந்த விளையாட்டு வீரர்களே வீரர்னு சொல்லுவோம். என்னென்னா வீரனா இன்னொருத்தர் போய் அடிக்கிறது மட்டும் வீரம் கிடையாது. ஒரு 2 குரூப்புக்கு ஒரு 2 நாட்டுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு தான். இந்த ஸ்போர்ட்ஸ் தான் பற்றி 2 நாடை இணைக்கும், 2 மனசுங்களை இணைக்கும், 2 மனசை சேர்த்து வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு வந்து விருது கொடுக்க ரொம்ப பெருமை. ஸோ ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் விஷஸ் டு யூ. விருது வழங்குபவர்களுக்கும் வாங்க வந்திருப்பவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வருங்கால விளையாட்டு வீரர்களை வருக வருக என வரவேற்று எனது சின்ன உரையை முடிக்கின்றேன். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாத்தையும் வியக்க வச்ச தமிழச்சி யார் அவங்க, எதுக்காக இந்த விருது அப்படின்றத இந்த ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்று நாம் பாராட்ட போகும் இந்த நபர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சாதனையின் உச்சத்தை தொட்ட ஒரு தமிழ் பெண். தமிழ்நாட்டின் முதல் பெண் எவரெஸ்ட் சிகரத்தை வென்றவர். உலகின் 7 கண்டங்களில் உயர்ந்த சிகரங்களை வென்று இந்தியாவின் பெருமையை உலகிற்கு எடுத்து சென்றவர் திருமதி முத்தமிழ் செல்வி நாராயணன் அவர்கள். கனவுகள் எளிதில் கிடைப்பதில்லை. பனி, புயல், பயம், தனிமை அனைத்தையும் தாண்டி தைரியத்துடன் முன்னேறிய ஒரு இரும்பு பெண்ணின் பயணம் இது. மலைகளை மட்டுமல்ல, பல தடைகளை வென்றவர் இவர். கல்பனா சாவ்லா மாநில விருது பெற்றவர். ஆசிரியர், எழுத்தாளர், சாதனை பெண் என பல முகங்களை கொண்ட ஊக்கமூட்டும் சக்தி. ஒவ்வொரு பெண்ணிற்கும் இவர் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு இளைஞருக்கும் இவர் ஒரு தைரியம். இவருக்கு ஹபிகோ தமிழ் பிரைட் குளோபல் சமிட் அவார்டு வழங்குவதில் பெருமை கொள்கிறது அபிகோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025. லெட்ஸ் வெல்கம் சிகரம் தொட்ட சிங்கப்பெண் முத்தமிழ் செல்வி. மேடம், இந்த மேடையில் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்கள்கிட்ட சின்ன ஒரு கேள்வி மட்டும் மேடம். நிறைய பேர் வியாபாரத்தில் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உச்சத்துக்கும் போயிருக்கீங்க. நீங்கள் எப்போ மேடம் அரசியலுக்கு வர போகிறீங்க? என்ன சொன்னீங்க? அதான் மேடம், உச்சத்தில் இருக்கிறவங்கலாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் எப்போ அரசியலுக்கு வர போகிறீங்க அப்படின்னு. அரசியல் அந்த மாதிரி இல்ல, நிறைய பேரை இந்த மாதிரி உச்சத்துக்கு கொண்டு போகணுன்ற மோட்டிவேஷனுக்காக. மேடம், அப்படின்னா என்னையும் அந்த உச்சத்துக்கு கொண்டு போயிடுங்க மேடம். கண்டிப்பா. நீங்க வந்து எல்லா எவரெஸ்டும் ஏறி இருக்கீங்க. 7 எவரெஸ்ட் இல்ல, மவுண்ட் எவரெஸ்ட்க்கு பேர் தான் எவரெஸ்ட். ஓகே. உலகத்துல இருக்க ஒவ்வொரு கண்டத்துலயும் இருக்க உயரமான மலைக்கு டிஃபரெண்ட் நேம் இருக்கு. ஓ அப்படியா? வேர்ல்ட் 7 கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக். ஓ, வேர்ல்ட் 7 கான்டினென்ட்ல இருக்க ஹையஸ்ட் பீக் எல்லாமே ஏறிட்டீங்க. உலகத்தை சுத்தி வந்திருக்கேன். உலகத்தை சுத்தி வந்துட்டீங்க, எல்லா மலையும் ஏறிட்டீங்க.
ஸோ எந்த மலை ஏறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? மவுண்ட் எவரெஸ்ட் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா தெனாலி ரொம்ப ரொம்ப டஃப். இது ரெண்டுமே வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டு திருப்பி உயிரோட வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் வந்து திருப்பி போகணுன்னு முடிவு எப்படி எடுத்தீங்க? திருப்பி போகலாம், பயமாக இருக்கலாம், ஒரு வாட்டி உயிர் பயம் வந்துச்சுன்னா திருப்பி போக முடியாது. எல்லாரும் ஒரு தடவை தான் வரப்போகிறோம் இந்த உலகத்துக்கு, ஒரு தடவை தான் திருப்பி போகிறோம், அதுதான் உண்மை. அந்த நடுவில் வந்து நம்மளோட பயம்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தடுக்குது. அந்த பயத்தை மட்டும் தூக்கி போடணும். ஓகே சூப்பர். நீங்கள் வந்து இப்போ வந்து மலையிலேயே உச்சத்தை தொட்டுட்டீங்க, கரியரில் போய் உச்சத்தை தொட்டவங்களா உச்சத்தை தொடுவாங்க. அடுத்து என்ன சாதிக்க போகிறீங்க? எல்லாமே சாதிச்சாச்சு, அடுத்து உங்களோட பிளான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உலகத்தில் இருக்க 7 கண்டத்தில் உயரமான மலை ஏறினேன். அதே மாதிரி உலகத்தில் 7 கண்டத்தில் எரிமலைகள். அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் விமனா தொடணும் அப்படின்னு. எரிமலையை தொட போறீங்களா? சுற்றுமே மேடம், சுட்டா அதுல தோசை ஊத்தி பண்றீங்களா? அங்க போனீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கல் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரணும், ஓகேவா? அங்க கல் தோசைலாம் இல்ல, இந்த பீஸாவா? எரிமலையிலலாம் வந்து எக்கை வந்து தான் பாயில் பண்ணுவாங்க. எக்கா? ஓ சூப்பர். அப்பனா எனக்கு ஒரு ஆஃப் பாயில், சாருக்கு ஒரு ஃபுல் பாயில். அது மாதிரி இருக்காது, பிளாக் எக்கா வரும். அது வந்து பிளாக் எக்கா? ஓகே, எது வந்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு எங்களுக்கு கொடுக்க போறீங்க, ஓகே? மேடம், இப்போவுமே நிறைய பெண்கள் வீட்டில், ஆஃபீஸில் இந்த மாதிரி நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பெரிய சிகரத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? சமைக்காதீங்கன்றீங்களா? சமைக்காதீங்க. நான் அந்த மாதிரி பேசுகிற பொண்ணு இல்லை. சாரி கட்டிட்டு இருக்கேன்றதுனால அப்படி திங்க் பண்ணிக்காதீங்க. நான் ஆஸ் அ மதர், எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க மேடம். என் பொண்ணு +2 எழுத போகிறா இப்போ வந்து. ஸோ வந்து எந்த ஒரு மதரும் சாதாரணவங்க கிடையாது, எல்லாருமே டேலண்ட் வச்சுருக்காங்க. ஸோ குடும்ப சூழ்நிலைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க டேலண்ட்டை. ஸோ அவங்க டேலண்ட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கிடையாது, அவங்க வந்து தியாகம் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ அந்த தியாகத்தை வந்து ஃபேமிலியில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் என்ன ஆசை இருக்குது அப்படின்றத அவங்க கொண்டு வந்து அவங்களையும் இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இது வந்து எனக்கு நிறைய பேருக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வேர்ல்டில் 7 காண்டினென்ட் மட்டும் ஏறல, ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது விமென்க்கு வந்து மென் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்னா வந்து பணமோ எதுவோ கிடையாது, நான் பின்னாடி நிற்கிறேன், நீ தைரியமாக போ அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தா போதும், நிறைய பெண்கள் வந்து சாதிப்பாங்க. இப்படி என்னோட வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் என்னை மவுண்ட் எவரெஸ்ட்கே கொண்டு போச்சு. வா வா வா, சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு கைத்தலுக்குலாம் ப்ளீஸ் கிவ் தி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மேடம். நீங்கள் நிறைய சாதிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய எங்களோட அபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் மேம். அபிகோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லணும். பிகாஸ் ஏன்னா எனக்காக இல்லை, நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாருமே வெற்றி பெறுவாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடத்த இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ஸ்பான்சர் ஆல் பாயிண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருமாலிசை, கோ ஸ்பான்சர் JP டிஜிட்டல், அசோசியேட் ஸ்பான்சர் கேன் ஸ்மார்ட் மதுரை, சப்போர்ட்டிங் ஸ்பான்சர் ஹைடல் 3D, டிஃபெண்டர் கராத்தே, நாக்கோ ஆர்ட்ஸ், ரேவதி இண்டஸ்ட்ரீஸ், வேதா ஆடெக் இன்ஜினியரிங், SGI மற்றும் மார்க்கெட்டிங் பார்ட்னர் ட்ரிவேக்.